ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த வருஷம் எல்லாரும் என்ன நல்ல விஷயம் நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கிறதுக்கு எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்கள். அண்ட் காட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணுவாங்க. வாங்க, இது நம்ம மினி சோட்டி ஃபேமிலியோட வீடியோஸ். நம்மளோட சேனல் குட்டி பசங்களுக்கானது. இந்த மாதிரி எங்கள் சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா, இன்னைக்கு நியூ இயர் வந்துருச்சு. இன்னும் 2 நாள் தான் லீவு. 3ஆம் தேதி நமக்கு ஸ்கூலு. எனிவே, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல விஷயம் நடக்கட்டும். ஹாப்பி நியூ இயர் 2024 ஃப்ரெண்ட்ஸ். ஜாய் ஏதோ சாப்பிட எடுத்துகிட்டு வந்திருக்கான். குலோப் ஜாமுன் நினைக்கிறேன். அவன் அங்கேருந்தே காமிச்சிட்டே வந்தான், சாப்பிட்டுக்கிட்டே வந்தான். அதை நான் பார்த்தேன். சோட்டு அம்மா எப்படி நமக்கு இன்றைக்கி லஞ்சு கொடுப்பாங்க? சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் போவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நம்ம ஏதாச்சும் விளாடலாமா? ரொம்ப போர் அடிக்குது. அம்மா வேற இருக்கிற சாக்லேட் பத்தலன்னு நம்ம எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுக்கணும்னு சாக்லேட் வாங்க போயிருக்காங்க. நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் விளாடலாமா? அந்த கர்ச்சிப் வச்சுருக்கேன், அதை வச்சு கட்டிட்டு நம்ம அந்த கொலுபொம்மைக்கு வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொருத்தவங்க கையிலையாக கொடுத்து அது என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி விளையாட்டு விளாட்லாமா? ரொம்ப போர் அடிக்குதுப்பா. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் லீவு. அப்புறம் 3rdலேருந்து நம்ம எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும். அது வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் விளையாடிக்கலாம்ப்பா. சரி, ஃபஸ்ட்டு நானே கண்ணை கட்டுறேன். எனக்கு யாராவது கண்ணை கட்டி விடுங்க. என்ன பொருள்னு என் கையில் கொடுங்க. அது என்ன கைன்னு நான் சொல்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். வாங்க. சேட்டோ, நீ ஃபஸ்ட்டு கண்ணை கட்டிக்கிறியா? முதல்ல இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா? இது வந்து காய்கறி பொம்மை. நம்ம குழு வைக்கும்போது வாங்கினோம்ல காய்கறி பழங்கள், அதானே? இதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? பப்பாயா, ஆனியன், சீத்தாப்பழம், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு. இது என்னது? தேங்காய். இது சவுச்சோ, நிலக்கடலை, பேரிக்காய். அது தக்காளி, ஆப்பிளான்னு தெரியலையே. அங்கிட்டு ஒன்று கேரட் இருக்குது, இந்த பக்கம் வெண்டைக்காய் இருக்குது. ஓ, இதை கண்ணில் வச்சு கட்டிட்டு, துணியை வச்சு கட்டிட்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சா சாக்லேட்டு. ஓகேவா? இதான் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு சூட்டை கண்ணை கட்டிடுச்சு. சூட்டுக்கு இருக்கிறதுலே டஃப்பான ஏதாவது ஒரு காய்கறியாக எடுத்து கொடுப்போம். என்ன சோட்டோ வந்துருச்சா? இங்கே வா நல்லா சோட்டோவை சுற்றி விடுங்க. ஒன்றும் தெரியக்கூடாது. பார்த்து சொல்லிடுச்சுன்னா இருக்கிற எல்லா கிஃப்ட்டையும் இதே வாங்கிட்டு போயிடும். ட்ரெஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கோ சோட்டோ. நல்லா கவனம் மடக்கி வச்சுட்டு உட்காரு. என்ன காய் கொடுக்கலாம்? இது கண்டுபிடிச்சிடும். இதுவும் கண்டுபிடிச்சிடும். தொட்டு பார்த்து இந்த ரெண்டும் தான் ஒரே மாதிரி இருக்கு. இது கையில் கொடுப்போம். எப்படின்னா சோட்டோ இப்படி இது பிடிச்சிட்டு என்னன்னு சொல்ல. சரியா பிடிப்பா. கீழே விட்டுறாம. இங்கே பாரு, கீழே விட்டு சின்னபிள்ள. நல்லா பிடிச்சி பார்த்து சொல்ல. என்னன்னு சொல்றியா? இது என்னது? தக்காளி பழமா? சோட்டு இது தக்காளி பழம்னு சொல்லிடுங்க. அதுவே கண்ணை அவுத்துட்டு துணியை கழட்டிட்டு என்னன்னு பார்ப்போம். தப்பா சொல்லியிருந்தா ஒரு சாக்லேட்டும் கிடையாது. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் 3 சாக்லேட்டு. சோட்டு, நீயே வந்து கண்ணில் கட்டிருக்க கசிப்பை எடுத்துட்டு அது என்னன்னு பாரு. நீ பல்ப் வாங்க போறியா? என்னன்னு? ஐயா, தப்பா சொல்லிட்டேன். இது உங்கள் ஊரில் தக்காளியா? இது ஆரஞ்சு பழம் தானே? போ, உனக்கு சாக்லேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுத்து யார் வரா? ஜாய், நீ வா. ஜாய், நீ வா. சோட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தப்பாக கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நீ என்ன பண்ணுற? நீ கண்ணை கட்டிக்கோ. கண்ணை கட்டிட்டு கரெக்டாக சொன்னியா உனக்கு நான் நிறைய சாக்லேட் வாங்கி தரேன். அம்மா கிட்ட. அம்மா நிறைய சாக்லேட் வச்சுருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. நான் பார்த்தேன். எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே சாக்லேட் கொடுப்பாங்க. ஆனால் நிறையா சாப்பிட வேணாம், அதனால வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிறத என்ன கொடுக்கலாம்? ஹர்ஷா, இதை என்ன கொடுக்கலான்னு பார்த்து சொல்ல. நான் அது வரைக்கும் ஜாயோட கண்ணை கட்டிடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஜாய் கரெக்டாக சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். அவன் மேக்ஸிமம் எல்லா திங்ஸையும் எடுத்து பார்த்தான். இது என்னது? இதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொடுப்போமா? இல்லை, அது பேர் சொல்ல மாட்டேன். இது கொடுக்கலாம். கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? ஜாய், இது என்னன்னு பாரு. ஐயோ, இவன் என்ன இப்படி பிடிச்சி தொட்டு பார்க்குறான்? கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவானோ? இது என்ன ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டான். சொல்லு ஜாய், இது என்னன்னு சொல்லு. பேரிக்காயா? ஏய், ஜாய் ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கான். அது கரெக்டாக தப்பான்னு அவனே கண்ணை திறந்து பார்க்கட்டும்.
ஜாய் நான் இரு கண்ணிலேருந்து இந்த கிளாத்தை எடுத்து வர்றேன். பாப்போமா நீ கரெக்டாக சொல்லியிருக்கியா தப்பாக சொல்லியிருக்கியான்னு. இது வேற அவுக்க முடியல, கஷ்டம் பாரு. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பர் ஜாய், குதிக்காத ஜாய், குதிக்காத வெயிட் பண்ணு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் ஜாய், இது பெரிக்கான. இந்த ஜாய் உனக்கு அம்மா கிட்டேருந்து 3 சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன், 3ஐயும் வச்சுக்கோ. பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே விளையாடிட்டு வரோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அம்மா வராங்க, என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எப்படியும் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை இன்னைக்கு சாப்பிட்டே போயிடலாம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டாம், அம்மா வரட்டும், வெயிட் பண்ணுவோம். செல்லக்குட்டீஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்டா செல்லம். இந்தாங்க அம்மா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா உடல் நலத்தோட இந்த வருஷமும் நல்லா படித்து குட் ஹேபிட் எல்லாம் வளர்த்துக்கிட்டு நல்லா இருக்கணும் எல்லாரும், ஓகேவா? எல்லாருமே சாக்லேட் எடுத்துக்கோங்க. செல்லக்குட்டீஸ்க்கு யாரும் யார் மேலேயும் ப்ளேம் பண்ணாமல் இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களோ அதே போல் எல்லாரும் ஒற்றுமையாக எந்த தவறுதலான நடவடிக்கையும் செஞ்சிடாமல் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போகலாம். இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. 5 ஸ்டார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஜாய் உனக்கு தானே? 5 ஸ்டார் சாப்பிடுங்க. எல்லாருமே சாக்லேட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஹாப்பி நியூ இயர்டா செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே.